பெரிய கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்தால் எதையும் மறந்தவள் ஆக மாட்டேன். இறைவனிடத்திலே பிரார்த்திப்பதற்கு எது முறை என்றால் எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயம் திறந்து இறைவனிடத்தில் வேண்ட வேண்டும். அதுதான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்கு தான் அதிக சக்தி உண்டு. வெறுமனே கூச்சல் போடுவது பிரார்த்தனையாகாது. ஆண்டவரிடத்தில் வேண்டுவது என்பது அது எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயத்தை திறந்து வேண்டுவதற்கு பேர் தான் பிரார்த்தனை. இந்த மாதிரி பிரார்த்தனை இங்கு வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நமது நாட்டிலே உள்ள ஒரு பழமொழி, நல்லார் ஒருவர் உளரே நல்லவர் ஒருவர் இருப்பாரே. ஆனால் இந்த கூட்டத்தில் ஆண்களும் பெண்களும் உள்ள இந்த கூட்டத்தில் முதியவர்களும் இளைஞர்களும் உள்ள இந்த கூட்டத்தில் நல்லார் ஒருவர் உணரே. இந்த கூட்டத்தில் நிச்சயமாக நல்லவர் ஒருவர் நிச்சயமாக இருப்பார். அந்த நல்லவர் பெரியவரா சின்னவரா, அந்த நல்லவர் முஸ்லிமா இந்துவா கிறிஸ்தவரா யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கூட்டத்திலே ஒரு நல்லவர் நிச்சயமாக இருப்பார். ஆக அந்த நல்லவருடைய பெயரால் அவர் பொருட்டால் நம் அனைவருடைய துவாவும் பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதுதான் ஆன்மீக தலைவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அந்த அடிப்படையில் தான் வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் கொஞ்ச நேரம் எதையும் மறந்து கொஞ்ச நேரம் இதயம் திறந்து இந்த மணமக்களுக்காகவும் இந்த மணமக்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிற அந்த குடும்பங்களுக்காகவும் நீங்கள் எல்லாம் உள்ள இறைவிடத்திலே எங்கும் நிறைந்த அந்த ஈசனிடத்திலே எங்கும் பரவி இருக்கிற அந்த பரம்பரிடத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் பிரார்த்தனை செய்ய